Hey guys, welcome back to our channel. நம்முடைய previous வீடியோஸ்ல ஒரு introvert பத்தியும் extrovert பத்தியும் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு வகையான personality traitsக்கும் இடைப்பட்ட பண்புகளை கொண்ட ambivert பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு introvertோ extrovertோ முழுமையா 100% introvert ஆகவோ extrovert ஆகவோ இருக்கிறது ரொம்பவே rare. Most of the people பாத்தீங்கன்னா ambivert தான் இருக்காங்க. ஒரு ambivert இந்த இரண்டு வகையான personality traitsையும் அடாப்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சூழ்நிலை காரணமாக ஒரு சில personality ட்ரைட்ஸ் அடாப்ட் பண்ணக்கூடிய நிலை வரலாம். உதாரணத்துக்கு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற ஒருவர் கூட்டமாக வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது அவர் தன்னை ஒரு சோஷியலைசிங் பர்சனா அடாப்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவார். அதே மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற ஒருவர் தன்னோட வாழ்க்கையில தொடர் தோல்விகள் ஏற்படும் போது ஒரு இன்ட்ரோவர்ட்கே உரிய குணமான இன்ட்ரோஸ்பெக்ஷன் மூலமா, அதாவது அகத்தாய்வு மூலமா தன்னுடைய தவறுகளை சரி செய்து வெற்றி அடைய முயற்சி பண்ணுவாங்க. இப்படி சூழ்நிலைகள் காரணமாகவோ தேவை காரணமாகவோ படிப்பினைகள் காரணமாகவோ ஒரு சில பண்புகளை தனதாக்கிக் கொள்ள முற்படுவாங்க. நம்முடைய பர்சனாலிட்டி எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. லேர்னிங், அதாவது கற்றல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய பிஹேவியர்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். நம்முடைய பிஹேவியர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காலப்போக்கில் நம்முடைய கேரக்டர்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். கற்றல் கோட்பாடுகளும் அதுதான் சொல்லுது. கற்றல்னு இருந்தா அங்க நடத்தை மாற்றம் இருக்கணும். வள்ளுவரும் அதுதான் சொல்றாரு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. சின்ன வயசுல நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வளர்ந்த பிறகு பிடிப்பதில்லை. முதியவரான பிறகு நம்முடைய பிஹேவியர் கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய படிப்பறிவும் பட்டறிவும் தான். சோ தொடர் கற்றலும் தொடர் முயற்சியும் இருந்தால் நம்முடைய பர்சனாலிட்டியில நம்மளால மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த ஆம்பிவர்ட் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகம் செய்தவர் கிம்பல் யூங் 1927ல சோர்ஸ் புக் ஃபார் சோஷியல் சைக்காலஜி என்ற புத்தகத்துல அறிமுகம் செய்யறாரு. இத ஹன்ஸ் ஐசங்க் என்பவர் 1941ல பிரபலப்படுத்துறாரு. ஆம்பிவர்ட் சில நேரங்கள்ல அவுட் கோயிங் அல்லது சோஷியல் இன்ட்ரோவர்ட் என்ற வார்த்தைகளாலும் அழைக்கப்படுவதுண்டு. ஆம்பிவர்ட்டுக்குண்டான ஜென்ரலான குவாலிட்டிஸை பார்க்கலாம். ஒரு ஆம்பிவர்ட் கூட்டமாக இருப்பதையும், அதாவது சோஷியல் கேதரிங்கையும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதே சமயத்துல தனிமையையும் வேல்யூ பண்ணுவாங்க. சோஷியல் கேதரிங்ல இவர்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இவர்களால டெப்தாகவும் யோசிக்க முடியும், பிராடாகவும் யோசிக்க முடியும். இவர்கள் நல்ல ஸ்பீக்கராகவும் நல்ல லிசனர்ஸாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தங்களை அடாப்ட் செய்து கொள்பவர்களாக இருப்பாங்க. இவர்களிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஒரு குட் ஸ்பீக்கராகவும் குட் லிசனர்ஸாகவும் இருப்பதால் மக்களுடன் எளிதில் கனெக்ட் ஆகக்கூடிய திறன் பெற்றவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். அதனாலேயே நிறைய சேல்ஸ் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பிவர்ட்டா இருப்பாங்க. இவர்களிடம் அடாப்டபிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இருப்பதால் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையையும் எளிதில் கடந்து செல்பவர்களாக இருப்பாங்க. இவர்கள் ஆழமாகவும் அகலமாகவும் சிந்திக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பதால் டிசிஷன் மேக்கிங் இவர்களிடம் நன்றாகவே இருக்கும். பிசினஸ் செய்பவர்கள் அதிகம் ஆம்பிவர்ட்டாக இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு தன் ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவோ நினைச்சிருந்த நிறைய பேருக்கு தான் ஒரு ஆம்பிவர்ட்டா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். எது எப்படியோ தொடர் முயற்சியும் தொடர் கற்றலும் இருந்தால் நாம் விரும்பக்கூடிய பண்புகளை நமதாக்கிக் கொள்ள முடியும் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது மாதிரியான மோட்டிவேஷனல் சேனல்ஸை நம்ம பார்க்குறோம் என்பதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போல இன்னும் பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களை வந்து சேரும். Thank you.